இங்க பாருங்க, அந்த பிள்ளையார் கொடுத்தது பெருசு பெருசா எப்படி இருக்கு? பிள்ளையார் கொடுத்ததா? இதை பார்த்துக்கிட்டே அடிச்சியா? ஏய், இது இப்போ அங்கங்கே தான் இருக்கேன். இன்னொரு அரை மணி நேரம் செட்டு வாரி எடுத்து பேக்கில் வச்சிருவேன். ஏங்க, நாங்க உங்க பேக்கை கிழிக்காம விட மாட்டேன். பேக்கை கிழிப்பியா? பேக்கில் உண்டு வைப்பியா? அவனாடா நீ? உண்மையில உங்களை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்குன்னு ஏன் தெரியுமா சொன்னேன்? ஏன்? தமிழ்நாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கே தமிழ்லாம் தெரியல. நீங்க ஒரு வெளிநாட்டுக்கார பிள்ளை எவ்வளோ அழகா தமிழ் பேசுறீங்க, தமிழ்ல பாட்டு பாடுறீங்க. லூசு. ஏன்? யாரு வெளிநாடு? நீங்க தான். லோக்கல் தான். ஏன் பொய் சொல்றீங்க? எந்த நாடு? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? டூர் வந்திருக்கீங்களா? சுத்தி பார்த்துட்டீங்களா? எப்போ போறீங்க? ஏய், என்ன பேச வரையா? புஞ்சுவாமா. நான் காரைக்குடி செட்டிநாட்டுக்காரப்பில்ல. நம்ம ஊர்ல ஏதுங்க இந்த கலர்ல பெண்கள்? அட சத்தியமா, எங்க அம்மா சத்தியமா நான் காரைக்குடி. பொய் சொல்லாது, நான் நம்ப மாட்டேன். ஏங்க, நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க? பீயை திங்கிறேன். வேணுமா? எடுத்து வந்தாரேன் டிஃபன் பாக்ஸில். ஸ்பூன் போட்டு சாப்பிட்றியா? வரக்கட்டையை பாரு. எல்லாரும் திங்கிறதான் நானும் தின்னு தொலைக்கிறேன். அதையே அவ்வளோ கடுப்பா சொல்றீங்க? அப்புறம் நீ வேட்டிக்கு போட்டி பேசினா அப்புறம் எரிச்ச வராமல் அப்புறம் பார்த்தோம். கோவத்திலே முகம் கடையாத்தாங்க இருக்கு. ஏங்க, உங்களை பெத்தாங்களா செஞ்சாங்களா? செஞ்சுதான் பெத்தாங்க. அப்படி என்ன செஞ்சாங்க? செய்வன செஞ்சு. எந்த ஊர்ல போய்? மூணாறுல. எவ்வளோ வாங்குறாங்க? 3000 ரூபாய். ஏய், கல்யாணம் செஞ்சுதான் பெத்தாங்க. அதையே இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறியா? அப்புறம் நீ கடுக்கு புடுக்குன்னு பேச, அப்போ நான் வெடுக்கு வெடுக்கு தான் பேசுவேன். கோவத்திலே முகம் கடையாத்தாங்க இருக்கு. ஏங்க, இந்த ஜாக்கெட்டு தச்சு மாட்டினாங்களா இல்லை மாட்டிட்டு அப்புறம் தச்சாங்களா? தைச்சவே மாட்டிக்கிட்டேன். மாட்டாம விடுவானா? ஏன் இப்படி கோபமாவே பேசுறிய? நீ எப்போ பாரு ஏகனக்கு மோனையா பேசுனா அப்புறம் எனக்கு கடுப்பு மயிர் வராமல் அப்புறம் என்ன ஒன்று? கோபத்திலே முகம் கடையாத்தாங்க இருக்கு. ஏங்க, தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில் இறங்குறது தெரியும் போல இருக்கே. ஆள் அந்த கலர் இருக்கியா? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, கீழே இறங்குறதுன்னு தெரியும். சட சடனா நீ உங்கள்கிட்ட பேசினா அடிப்பிய போல. உண்மையிலே உங்களை பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏங்க, என்ன நானும் எத்தனையோ பெண்கள்லாம் பார்த்துருக்கேன். அது தெரியும். நீ கொள்ள பொம்பளை பார்த்துருக்கேன்னு. ஏண்டி, நான் என்ன அவசாரிப்பேலா? ஐயோ, இப்படி ரோட்ல போயில வரல பார்க்குறேன். எத்தனை பெண்களை பார்த்துருந்தாலும் இன்றைக்கு தான் இந்த மங்கள நாட்டில் தான் இந்த மேடையில் தான் இப்பத்தான் இப்படி பார்க்குறேன். எப்படி? நெஞ்செல்லாம் மயிர் முளைச்ச பொம்பளைய. எனக்கு தெரியும். நீ என்னை 5 மாடிக்கு தூக்கும் போதே அங்கேருந்து கீழே தள்ள போறேன்னு. உனக்குன்னா உலக அனுபவம் பத்தல தர. அதை சொல்லி கொடுங்க. ரோமக்கட்டு அதிகமாக இருக்க பெண்கள்கிட்ட தான் உணர்ச்சி அதிகமாக இருக்குமா. ரோமக்கட்டா காமக்கட்டான்னா இருக்கு. இவ்வளோ நாள் இந்த விஷயம் தெரியாமல் போச்சே. அப்போ ஒரு பெண்ணுக்கு முடி அதிகமாக இருந்தால் உணர்ச்சிகளும் அதிகமாக இருக்குமா? ஏன் உட்காந்து எடுக்க போறியா? மாட்டேன்னா சொல்ல போறேன். விடியறதுக்குள்ள எடுத்துட மாட்டேன். விடியறதுக்குள்ளேன்னா ஒன்னா பல்ல கடிச்சு பிடுங்குவியோ? அவ்வளவா இருக்கு. யாரு நல்ல மரியாதையில் உனக்கு பாம்பு. ஆக மொத்தம் ஒரு விஷயம், உங்களை எவன் தொட்டு தாலி கட்டுறானோ கூடிய சீக்கிரம் அவன் எல்லாம் கரண்ட கால் இழுத்து சாக வேண்டியதான். சாகட்டும், செய்ய முடியாதுன்னு என்ன மயத்துக்கு வரையாம செருப்பை கொண்டு அடிக்காம கேட்டால் எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும், 64 டைப்பில் பிடிங்கி பிடியும் நக்கி பிடியும் முண்டப்பையில் வந்து தண்ணியை போட்டு குப்புறப்படுத்துக்கிறாங்க. நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருப்பேன்? நானும் ஒரு பெண் தானே, எனக்கு அந்த ஆசை வாசம் இருக்காதா? எப்போ கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம்னே சொல்கிறேன். அமிர்தாப்பா, நானும் பொறுக்க மாட்டாமல் வீட்லேயும் சொல்ல முடியாமல் வெளியவும் சொல்ல முடியாமல். இது வெளியில் சொல்கிற விஷயமா? தினம் ராத்திரி 1 மணிக்கு கிணத்தடியில் போய் தண்ணியை இறைச்சி என் தலையில் ஊற்றி கிணறு வத்தி போச்சு. ஐயோ பாவம். இப்போ அந்த தண்ணியும் கிடைக்கல. தண்ணி மேலே ஒரு சும்மா இருந்துக்க. ஆத்தாடி, தெரியாமல் பேசிவிட்டேன்டி. என்னடி இப்படி கோவம் வருது? இருந்தாப்புல இருக்க உள்ளபடியே உங்கள் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுதுங்க. தெரியுதா? ஆமாங்க. உங்கள் மனசுக்குள்ள இவ்வளோ வேதனையை வச்சுக்கிட்டு தான் மேடையில் வந்து சிரிச்சு பேசுறீங்களா? அப்படி நடிப்பா. ஆமா கோபால், ஆமா. நம்ப முடியலையே. நம்பிச்சாகணும் கோபாலு. உள்ள அழுகிறேன். வெளியே சிறைக்கு. என்னடி சிறைக்கிறேன்? நாடகம் செவாலியன்னா எப்படி வேணாலும் பாடுவியா? உள்ளபடி உன்னை நினைச்சா மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ள ஏகப்பட்ட சந்தோஷம். உண்மை சொல்லு பெண்ணே, என்ன செய்ய உத்தேசம்? வார்த்தை ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவதென்ன? உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே. உன் மேலே ஆசைப்பட்டு ஏங்கி நின்னேனே.
நான் கொடுக்க அவன் குடிக்க முடக்கு முடக்குன்னு அந்த நேரம் தேகம் சூடு ஏற விளக்கு வைக்கும். விளக்க எங்கடி ஓடி வைக்கிற? கொஞ்சம் வெளிச்சமா இருக்கட்டும். உள்ளபடி உனக்கு கதையை கேட்டால் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? அம்மன் கோவிலில் இருக்க அந்த தெய்வம் இருக்குல்ல சிலை, நல்ல வேலை பிள்ளையார் இல்லை இல்லை அம்மன் கோவில் தான் நான் சொல்கிறேன். அந்த தெய்வமே இறங்கி வந்து நின்ன மாதிரி இருக்கு உங்களை பார்க்கையில். இருந்து என்ன பண்ண? ஆனால் இவ்வளவு இந்த திறமைகளை கொடுத்த ஆண்டு மனசுக்குள்ள இவ்வளோ கஷ்டத்தை வச்சிருக்கானே. வச்சுட்டானே. ஒரு பூவா இருக்கட்டும், பொட்டா இருக்கட்டும், புடவையா இருக்கட்டும், நகையா இருக்கட்டும், நட்டா இருக்கட்டும், இதெல்லாம் யார் வாங்கி கொடுக்கலாம்? பெத்தவங்க, கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி கூட வாங்கி கொடுக்கலாம். யார் வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா இல்லறம்ங்கிற ஒரு சுகத்தை பொண்டாட்டிக்கு யாரு கொடுக்க முடியும்? அது அந்த புருஷன் தான் கொடுக்கணும். இவன் என்ன சொல்றேன்? எப்ப கேட்டாலும் நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாங்கிறேன். மானம் கேட்டவள். இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? அதான் நானும் கேட்குறேன். ஒரு வாரிசை யாரால உருவாக்க முடியும்? அந்த வெண்ணெய் தான் கொடுக்கணும். எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாங்க? நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லி. இவங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டிங்கிறேன்? பெத்த வீட்டுல இருந்த பருவத்துல பயிர் செய்யணும். அதான் ஒரு மயிரும் செய்யலைங்க, அப்புறம் பயிர் செய்ய. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு புரியுதுங்க. நீ அதை புரிஞ்சுக்கிட்டே எப்ப கேட்டாலும் என்ன சொல்றாங்க? நாளைக்கு. சரி சரி, உங்க கஷ்டம் உள்ளபடி எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. காரணம் நானும் அக்கா தங்கச்சியோட கூட பிறந்தவன். அதனாலதான் உனக்கு அந்த உண்மைங்க. ஒரு பொண்ணோட வேதனை எனக்கு நல்லாவே தெரியுது. உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கு, உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. சரி அழுகாதீங்க. ஒரு விஷயம்ங்க. என்ன? ஒரு காது அரிக்குதுன்னு வைங்க. காது அரிக்குதுன்னு வைங்க. கோழி இறகு இருக்குல்ல, அதை வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது காதுக்கு. ஒரு மூக்கு அரிக்குதுன்னு வைங்க. மூக்கு இப்படி விரல வச்சு சொரிஞ்சோம்னா சரியாயிரும். இது மூக்குக்கு. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவன் தான். ஒரு காது அரிச்சா கூட கோழி இறகு வச்சு சொரியலாம், ஒரு மூக்கு அரிச்சா விரல வச்சு கூட சொரியலாமுங்க. உங்க கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியுதுங்க. நானும் அக்கா தங்கச்சியோட. நீ மூடுப்பா, நீ அக்கா தங்கச்சியோட பிறந்தது போதும். பேச்சப்பாரு, பழமைப்பாரு. நான் கூட ஏதோ பரிதாபப்பட்டு சொல்லலான்னு பக்கம் நக்கல் மேடு பண்ணுறேன். பற்றியெல்லாம் காது அரைச்சா கோழி இறங்க விட்டு குடையவா, மூக்கு அரைச்சா விரல வச்சு சொரியவா. அப்போ இது பழைய கட்ட விளக்கமாற இடத்து வந்து நல்ல நெருப்பில் வாட்டிக்கிட்டு அடிக்கிறேன். சட்டாரு இங்கே வாங்க. கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்பாங்க. இவ்வளோ அழகா இருக்கீங்க, நல்லா அறிவாக பேசுறீங்க. இவ்வளவு அழகா இருக்கீங்க, என்ன தைரியத்தில் தனியாக வந்தீங்க? தனியாக ஒன்றும் வரல, எங்கள் குரூப்போட தான் வந்தேன். குரூப்புனா ஒருத்தரையும் காணும் கூட. போர்த்தி வந்தால் அம்மா ஒரு பொண்ணு வந்தாங்க. அவங்க யாரு? அவ என் தோழி. தோழினா எப்போ இருந்து தோழி? சின்ன வயசா நாங்கள் 2 பேரும் முட்டை குண்டியா இருந்த காலத்துலேருந்து. சிறு வயசுல இருந்தா? பிறந்ததுலேருந்து பிரியவே மாட்டான். ஓடி சாப்பிட போனா ஒரு தட்டில் தான் சாப்பிடுவோம். குளிக்க போனா ஒரு பாத்ரூம்ல தான் முட்டை குண்டியா குளிப்போம். பள்ளிக்கூடம் போனா ஒரு வயல தான் புத்தகம் கொண்டு வரும். ராத்திரிக்கு தூங்கையில ஒரு வயல தான். அவ்வளோ ஒற்றுமையா? இவ்வளவு நாள் ஒற்றுமையா இருந்திருப்பேன், இனிமேல் தான் உங்களுக்குள்ள பிரிவுன்னு வந்துடும். நல்ல வார்த்தை சொல்றியா இல்லையா? அதுக்கு இல்லடி, நீனும் பருவம் அடைஞ்சிட்ட. அந்த பக்குவத்துக்கு வந்துட்டிய. அந்த பொண்ணு பக்குவத்துக்கு வந்துருச்சு. அதுக்கு நாளைக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுக்கையில நீங்க ஒரு வீட்டுல இருக்க வேண்டிய, அவ ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. ஏன்? அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அதுக்கு என்னடி ஐடியா? நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே ஒரு புருஷனை கட்டுவோம். ஒரு புருஷனுக்கு 2 பேர் வாக்கப்பட போறீங்களா? ஒரு வீட்டிலே இருப்போம். ஓடி அறிவட்டவள. இப்ப இவ்வளவு ஒரு இதா இருக்கீங்க, இணைப்பா, ஒருத்தருக்கு ஒரு உயிரா. வட்டி சோத்தை விட்டு கொடுப்பா. வாழ்க்கையை எந்த பொண்ணாச்சும் விட்டு கொடுக்குமா? சக்காலத்தி சண்டை வரும். வராது. ஏன் வராது? நாங்க அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கோம். அதுக்கு என்னடி ஐடியா? வாரத்தில் எத்தனை நாள்? வாரத்துக்கு 7 நாள். 3 நாள் அவ கூட படுத்திருப்பார். சரி. 3 நாள் என் கூட படுத்திருப்பார். சரி. இன்னும் 1 நாள் இருக்குல்ல, ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பேன். ஏன் போய் ஆஸ்பத்திரியில் குளுக்கோஸ் ஏற்றி கிடக்குறேன்? அப்புறம் அடுத்த வாரத்துக்கு அவன் ரெடி ஆகணுமா வேண்டாமா? இப்போ இதே வேலை மனுஷராக இருந்தானா அப்புறம் கரண்ட காலத்துக்கு ஜா வேண்டியதான். நான் சொல்கிறேன், இதே வெளியே 3 பேர் இருந்தீங்கன்னா சோட்டுக்கு என்ன பண்ணுறது? அது கவலை இல்லை. அந்த 3 நாள் அவ கூட படுத்திருக்கையில நான் வேலைக்கு போயிடுவேன். சரி. என் கூட அவன் 3 நாள் படுத்திருக்கையில அவன் வேலைக்கு போயிடுவான். அப்போ நீங்கள் 2 வந்து வேலைக்கு போவீங்க? அவனுக்கு வேற வேலை கிடையாது. திங்க ஏண்டி முண்டை அது பொலிகால மாதிரி வளர்க்குறான். சரி. என்னைக்கு அது முடியாமல் போது அது காய அடிச்சு கடமாட்டில் கொண்டு சேர்த்துருவான். எனக்கு என்னன்னா, எப்படி இது ஒரு டேஸ்ட் இல்லை, இங்கிட்டு பார்த்துட்டு அங்கிட்டு பார்க்கல சுத்தமா பொசுக்குன்னு இருக்கும். உன் கற்பனையில் தீய வச்சு கொளுத்தது உனக்கு கேட்டாங்களா? மோ கூட கிடைப்பாரு. என்ன நல்லா இருக்கியா? இருக்கு. அப்படி சொல்ற? இந்தடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும். ஆமா, நீ மூடுப்பா சுந்தரமூர்த்தி, மூடு. ஏன்டி இவ்வளவு கோவப்படுற? அப்புறம் அந்த அதில் விட்டு கூட இதில் விட்டு கூட நம்ம குறைச்சிட்டாலே முடியுமா? அதுதான் சொல்றதா உங்கள பேசக்கூடாதுன்னு. சரி, எங்க காட்டுக்கு போறீங்களாமே? போறீங்களா? ஆஹா, போறோம். நானுமா? ஆமாடி.
நீ இல்லாம போமா ஏண்டி இன்னும் டாடி கொடுக்குறீங்களா? 2 பேரும் இணைவிடாத நண்பர்களுக்கு அப்புறம் ஞான்மா எப்படி விட்டுட்டு இல்ல, போவேன் அரசாங்க வேலை நம்மளை கூப்பிடுவாங்களா என்னமோன்னு தான் பார்த்தேன். அரசாங்க வேலையா அம்மா அப்புறம் நம்பிராஜன் தான் அம்மா வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சங்கத்தன செய்யலாமா குதிரை, சாட்டையுட நிக்கிற போயதுரை, சிந்திக்குது அச்சப்பட்ட குதிரை. ஓ, வெண்ணம் போலதான், பூவம் போலதான், கட்டி காப்பவே நான். ஓ, கட்டி காக்கவோ, தட்டி கேட்கவோ, நீயும் பார்க்கணும் நாள் தான் நான். வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை, சங்கத்தன செய்யலாமா குதிரை, சாட்டையோடு நிக்கிற போயதுரை, சிந்திக்குது அச்சப்பட்ட மதுரை. முன்னாலதான் மூடி வச்ச சேலை, முத்தடத்தான் துண்டு தட்டி ஆள. கண்ணால வடிக்கும் வேலை, காட்டீங்க நெட்டுறிய வாழ. சும்மா நின்னா வேகந்தான் வருது, வருது. வைக்க போற பார்த்து சேருது. வைக்க பொருள் கண்ணால அந்த அகலைய நகரு, கிட்ட வந்த ஆயிடும் தவறு. அம்மாடி அத்தாடி கெட்டு கெட்டு மல்லாடி வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. சங்கு கண்ண செய்யலாமா குதிரை, குதிரை சாட்டையோட நிக்கிற போயதுரை, சிந்திக்குது அச்சப்பட்டு மதுரை குதிரை மதுரை. வணக்கம் அம்மா. நிலமோடு புகழோடு வாழ்க வளர்கடியே. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? போதும் போதும் படிச்சது. இந்தாடி ஏய் கும்பிட்ட வாக்குல கும்பிடுறோம் தூங்குறாள் ஐயையே. நீ என்ன உனக்கு தெரியுமா, என்னம்மா இனிமேல் வரும்போது சின்ன டப்பால தண்ணி எடுத்துட்டு வந்துரு. எதுக்குமா ஆய் போவா? ஏய், தூக்க வராம இருக்கிறதுக்குடி. சரி 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 வாய் வாயா பேசுற. வாயில அது இப்போ அந்த நிலைமையில தான் இருக்கு தூக்கமே. ஏடி ஏய், அப்பா சொன்னாங்க கண்ணு கருதுமா காட்டுக்கு போய் காவலெல்லாம் பார்க்கணும். சுத்தப்படாதம்மா, சுத்தப்படாத. ஆத்தாடி சுத்தப்பட. ஐயோ ஏண்டி ஏய், ஒரே ஆட்டமால இருக்கு. ஏண்டி ஏய், அவர் அப்பா சொன்னதை கேட்கணும்ல. சரிங்கம்மா, நான் அப்போ கேட்குறேன். 3 பேரும் சேர்ந்து பொங்கல்ல வைக்க. செங்குல வச்சு ஏய். திங்கணும் தங்கச்சி. ஏய். பொங்கல்ல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி. உச்சையும் உச்சையும் இந்த பூமியும் சாமியும் எடி நங்கச்சி நங்கச்சி நங்கச்சி. பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சின்ன கிளிகள் பறந்து ஆட, கவிகள் குயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் நேரம். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் வாசம். வாய்க்காலையும் வயல் காட்டையும் படைத்தால் எனக்கென கிராம தேவதை. கொய்யாலத்து மாங்கையும் இப்படி தெருக்கூத்தையும் நினைத்தால் இணைத்திடும் வாழும் நாள் வரை. குழந்தைகள் கூட குமரிகள் ஆடு. மந்த மாருதம் வீசுது, மலைய மாருதம் பாடுது. ஓஹோ, பூ பூக்கும் மாசம் தை மாசம். ஏய், ஊரெங்கும் வீசும் பூவாசம். சில கிளிகள் பறந்து ஆட, கவிகள் கோயில்கள் பாட, புது ராகம் புது தாளம் ஒன்று சேரும் நேரம் மாசம் தை மாசம். ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கல்ல வைக்க மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி. முந்தைய சாமி. எக்கோ போட்டு
எக்கோல ஏதோ அலைன்மெண்ட் பேஸா இருக்கு. எக்கோ அலைன்மெண்ட்ல பேஸ் இருக்கறனால எக்கோ போடும்போது உட்காருது. சாடவா இருக்கும்போது அதனால தான் அவர் சொல்றாரு எக்கோ போடும்போது உட்காருது நக்குது. பரிமளா போயிட்டு வா. எக்கோல அந்த ஊட ஏண்டி உனக்கெல்லாம் கொஞ்சமாவது வெக்கமான சூடு சொரண இருக்காடி. எரும மாடு ஆம்பளைங்கெல்லாம் இருக்காங்க அப்படி அசிங்கமா வச்சு வெக்கமா இல்ல உனக்கு? அசிங்கமா எல்லாம் பண்ணலாம், அழகா பண்ணனாலதான் அழகாசம் போட்டாவே. யார் எடுத்த போட்டோ? சூப்பரா இருக்கு. எதுல? சிரிச்ச முகமா இருக்கு. செல்லுலையா? புகஞ்சு போக கருமுண்டா. 100 ரூபாண்டி ஏறி. ஏய் ஆம்பளை சி வெக்கமா இல்ல? இல்ல இன்னும் மூத்திரம் போறதுக்கெல்லாமா வெக்கப்படுவாங்க. என்னமா கேள்வி நீங்க? கல்லடப்பு வந்துடாதா? இல்ல நம்ம வெக்கப்பட்டு அதுவா வெக்கப்பட போது அது பாட்டுக்கு சரச்சரம் போயிடும். ஆலோலம் ஏசோ ஏசோவா ஏசோ ஆலோலம் ஆலோலம் சோ ஆலோலமே. நீங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி என்ன பிரயோசனம்? எரும மாடு. ஏய் கீழே பாரு முதல்ல. கீழே பாரு. டே அங்க எங்க பாக்குற? உனக்கு கீழே பாரு. சிரமம் கண்டுபிடி. ஏய் கீழே பாருடி. எனக்கு நானேவா பார்த்து துறடி. சீ ஐயோ ஆமா மூட வேண்டியதை மூட. முகத்தை முறைய வெக்கமல்ல உனக்கு? சிரிச்சுக்கிற அப்படியே போட்டானா மூஞ்சி தான் மூடணும். ஏன் நாளை பாக்குறவன் என்ன சொல்லுவாங்க? என்ன சீ என் மூஞ்சில முழிக்காத முழிக்காத சொல்லுவாங்க. ஆமா யாராவது என் இதுல முழிக்காதுன்னு சொல்லி. ஏய் அப்ப முகத்தை முடிட்டோம்னா தெரிஞ்சாலும் இங்க யாரு வரு. நான் ஒரு அதுதான் நேரம் தெரியும். இன்னைக்கு மரியாதையா எல்லாம் போயிரு. கொளுத்தி புடிய கொளுத்தி போடி. ஏற்கனவே கொளுத்துன மாட்டேன். ஏய் போடி முதல்ல. ஆமா போய். ஐயோ பாவம் அவளே குழம்பிட்டா. என்னமோ நடக்கும். ஆலோலம் சோ ஆலோ